அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்து அம்மாவை காப்பாத்தின மாமா அவங்கள பார்க்காமலே திரும்ப வந்துட்டாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இனிமே எப்பவும் அவங்களுக்குள்ள ஏற்படவே கூடாது. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் தாயே. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். சாமி, நான் வேண்டிக்கிட்டது கூடிய சீக்கிரமே நடக்கணும். அதுக்கு பூ போட்டு பார்க்கணும். பார்த்துலாம் பார்வதி. பார்வதி, அம்பால வேண்டிட்டு இதுல இருந்து ஒண்ணு எடுமா. வெள்ளப்பூ வந்திருக்கு. நீ என்ன வேண்டினமா பார்வதி? பிரிஞ்சிருக்கிற அம்மாவும் மகனும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ வேண்டின்றது சீக்கிரமா நடக்கணும்னா அதுக்கு நீ இன்னொன்னு பண்ணணுமா. என்ன பண்ணணும் சாமி? அம்பாள் பாதத்துல வச்சு நான் கொடுக்கிற கயிறை பிரிஞ்சிருக்கிற 2 பேர் கையிலையும் நீ கட்டி விடணும். 21 பிரதோஷம் தவறாம நீ அம்மனுக்கு அவங்க பேர்ல பூஜை பண்ணணும். அப்படி பண்ணிட்டா அவ 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவா. நான் போய் அம்மா கையில எப்படி கயிறு கட்ட முடியும்? இது என்ன சோதனை? என்ன பார்வதி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல சாமி, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். கயிறு அம்மன் பாதத்துல வச்சு எனக்கு கொடுங்க. சரி பார்வதி. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யோதே சிவே நமஹ ஜாதவே நமஹ யோதோன்ஹா ஜனபரிதுர்காணி ஸ்வாஹா ஜனசேவாதி ஆமத்வன்னாம் अपने तुम बारे आरोग्य आसमान सत्य दुर्गा இந்த கயிறை அவங்க கையில கட்டிட்டு 21 பிரதோஷம் பூஜையை நீ முடிக்கும் போது பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி, நான் வரேன். சரிம்மா, வா. மாமா, வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா மாமா? நான் போயிட்டு 6 மணிக்கே வந்துட்டேன். நீ தான் 1 hour லேட். ஆமா மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேண்டியதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? சந்தோஷம் தானே? முழுசா இன்னும் முடியல மாமா. ஆனா நான் வேண்டிக்கிட்டது முழுசா நிறைவேறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு மாமா. ஏன் கையிலையா? வெள்ளப்பூ வந்திருக்கு. நீ என்ன வேண்டினமா பார்வதி? பிரிஞ்சிருக்கிற அம்மாவும் மகனும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் கொடுக்கிற கயிறை பிரிஞ்சிருக்கிற 2 பேர் கையிலையும் நீ கட்டி விடணும்.
இப்போ நான் என் கையில அந்த கயிறை கட்டிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா மாமா. கட்டு. இப்படி சாதாரணமா கட்டக்கூடாது மாமா. பூஜை பண்ணி தான் கட்டணும். ம். என் கூட வாங்க. எங்க? பூஜை ரூமுக்கு. கை காட்டுங்க மாமா. இந்த கயிறை அம்மா கையில கட்டணும் மாமா. இந்த கயிறு அம்மா கையில கட்டினா போதுமா, இல்ல நீ தான் அம்மா கையில கட்டணுமா? நான் தான் கட்டணும். ம், ஓகே, கட்டிடலாம். எப்படி மாமா? யோசிப்போம். ம். என்ன தயங்குற? பயமா இருக்கு மாமா. தைரியமா போ, நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ம், சரிங்க மாமா. என்ன டல்லா சொல்ற? ம், சரிங்க மாமா. அம்மா கையில நீ கயிறு கட்டிட்டு வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். ம். போயிட்டு வா. ம். டைம் ஆச்சு, இன்னும் பார்வதி காணுமே. சிஸ்டர், நான் கேண்டீன் போயிருந்தேன். நான் இல்லாதப்போ பார்வதின்னு யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் இங்க வரல சார். சரி. பார்வதி, மாமா, வந்துட்டியா? பாப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அதான் இப்ப நீ நேர்லயே பார்க்க போறியே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவை நேர்ல பார்க்க போறோங்கிற சந்தோஷம் மனசு முழுக்க இருக்கு. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. உன் மாமியாருக்கு உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். போலாமா? நர்ஸ் சார், எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். சார், இந்த ட்ரெஸ் யாருக்கு சார்? இவங்களை கூட்டிட்டு போய் பக்காவா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. ஓகேவா? ஓகே சார், ரெடி பண்ணிடுறேன். வாங்க மேடம். பார்வதி, போமா. சரிங்க மாமா.
மாமா பார்வதி, மாமா நான் இப்ப இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். அடையாளம் தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா மாமா அடையாளம்? அகிலவால இப்ப உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. தைரியமா வா. சரிங்க மாமா, வாங்க. வா. பார்வதி, நான் உள்ள போய் அகிலா கிட்ட கயிறு கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சரி, நான் உள்ள போறேன். மாமா, என்ன பார்வதி? அந்த நர்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க மாமா. எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன் பார்வதி, நீ தைரியமா இரு. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா. அகிலா, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ் ஒருத்தர் இங்க அட்மிட் ஆயிருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்காகவும் வேண்டிக்கிட்டு யாகத்துல வச்சு கும்பிட்ட கயிறை பேஷண்ட் கையில கட்டிட்டு வராங்க. உன் கையிலையும் கயிறு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்காதுங்க. நல்ல மனசோட இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ற அந்த பொண்ணு மனசும் வருத்தப்படுங்க. ஆமா அகிலா, நீ சொல்றது சரிதான். அப்ப அந்த பொண்ணை வர சொல்லட்டுமா? மேடம், இந்த இன்ஜெக்ஷன் போட்டா லேசா மயக்க வர மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour தான் அப்படி இருக்கும். நீங்க எதுவும் பயப்பட வேணாம். ஓகே. சொல்லு பார்வதி. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நர்ஸ் ட்ரெஸ் போட்டு நான் ரெடி ஆயிட்டேன். இப்போ அம்மா இருக்கிற வார்டுக்கு வெளியே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ டென்ஷன் ஆகாத, தைரியமா உள்ள போ. இப்போ வரைக்கும் நான் தைரியமா தான் மாமா இருக்கேன். ஆனா அம்மா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு தான் உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ நல்ல நோக்கத்தோட தான் போயிருக்க. பயப்படாம அம்மா கையில கயிறை கட்டிட்டு வா. சரிங்க மாமா. மேடம், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க தான் இந்த இன்ஜெக்ஷன். நல்லா தூக்கம் வரும். நீங்க தூங்குங்க. போதும். தேங்க்யூ. ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க மேடம். ம்
அகிலா, ம் அந்த கயிறு கட்டுற பொண்ணை வர சொல்லட்டுமா? ம் வர சொல்லுங்க. பார்வதி, மாமா கடவுள் உன் பக்கம் தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க மாமா? அகிலா நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லேசா மயக்கம் வர அளவுக்கு ஊசி போட்டுட்டு போயிருக்காங்க. அதனால அகிலா உன் அடையாளம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. நீ தைரியமா உள்ள வந்து அகிலா கையில கயிறு கட்டலாம். சரியா? சரிங்க மாமா, நான் கயிறு கட்டிடுறேன். உள்ள வா. அகிலா, வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். உன் பேர் என்ன? பானுமதி மேடம். ஓ, நீ எந்த ஊருமா? நான் கிராமம் மேடம். ம் நினைச்சேன். கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. நர்சிங் எங்க படிச்ச? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி மேடம். ம். அப்படியா? ம். ம், என்ன கயிறு அது? இது கோவில்ல பூஜையில வச்சு வேண்டிக்கிட்ட கயிறு மேடம். ம் சரி, கட்டி விடுமா. வலது கையில தான் கட்டணும் மேடம்.